என்னுடைய பேர் லாலி. நான் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல இருந்து வரேன். இது என்னுடைய மகன் எபிசன் ரோஸ். இது என்னுடைய ஹஸ்பண்ட் ஜான் ரோஸ். நான் 5/6/2022 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2022 முதல் இங்கே உடன்படி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன். இது 2வது தடவை நான் சாட்சி சொல்கிறதுக்கு தேவமாதா எனக்கு உதவி செய்திருக்காங்க. ஏசப்பா எனக்கு நிறைய உதவி செய்திருக்காங்க. கோடான கோடி நன்றி சொல்கிறேன். எனக்கு 25 வருஷமாட்டே அலர்ஜி இருந்துகிட்டு டஸ்ட் அலர்ஜி. தும்மல் வரும். காலையில் எந்திரிச்சோடனே தும்மலும் நல்ல ரன்னிங் நோஸ் சும்மா தண்ணியாட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ எங்கே போய் ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கினாலும் ஏதாவது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சிரப்பு அப்படி ஏதாவது தருவாங்க. ஆனால் அதனால ஒரு நாளும் க்யூர் ஆனதே கிடையாது. நான் இங்கே உடன்படி எடுத்து நிறைய காரியம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த காரியத்தை நான் வைக்கல உடன்படியில். ஆனால் எனக்கு இந்த உடன்படி வஸ்துக்கள் உப்பு, தேன், இந்த குருசு வரைக்கிறது எண்ணெய் வச்சு அப்படியெல்லாம் செய்யறது உண்டு. ஆனால் அது எப்போ எண்ணெய் விட்டு போச்சுன்னு தெரியாமையே அந்த நோய் இப்போ எனக்கு கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு தும்மறதோ அல்லது ரன்னிங் ரோஸோ ஒன்றும் இல்லை. இப்போ அந்த நோய் என்னை விட்டு பூர்ணமாக குணம் ஆயிடுச்சு. 2வது நான் ஒரு லெக்சரராட்டு வேலை பார்த்தேன் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில். இப்போ அட்மிஷன் குறைவானதுனால அந்த காலேஜை என்ன செய்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ க்ளோஸ் ஆகி 2023 க்ளோஸ் ஆயாச்சு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சேலரி எல்லாம் கொடுக்கணும். அந்த சேலரி எல்லாம் கொடுக்காம அதை எப்படி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இதில் பிஎஃப் எல்லாம் எங்களுக்கு போடாமல் அந்த அவங்க மேனேஜ்மெண்ட் செய்த தவறையெல்லாம் மறைக்கிறதுக்கு பிரயாசப்படும்போது வேறு யாரோ கொடுத்த கேஸ்னால் எங்கள் பேரெல்லாம் அந்த பிஎஃப்பில் வந்துச்சு. அப்போ எங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்காம பிடிச்சி வச்சதும் இல்லாமல் எங்களுடைய சர்டிஃபிகேட்டு தரமாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த சர்டிஃபிகேட்டு அவங்க இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணுறதுனால இனி நான் எங்கள் பிரின்ஸிபால் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் சேர்மேன் கிட்ட எல்லாம் போகணுன்னா நிறைய டிஸ்டன்ஸ் வேறு தூர இடத்துக்கு தான் போய் வாங்கணும். அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அப்போ நான் என்றைக்குமே நினைப்பேன், ஆண்டவரே எப்போவுமே ஏதாவது இப்படி கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஏசப்பா சித்தம் போல் ஆகட்டு அந்த மாதிரி நினைப்பேன். ஆனால் நினச்சேன் ஏசப்பா தான் என்னை இவ்வளவும் படிக்க வச்சாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்க தான் தந்தது. அப்போ நான் என் நிர்விசாரத்தினால இந்த சர்டிஃபிகேட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ பார்ப்போம் மேனேஜ்மெண்ட்டில் திட்டுவாங்க. நான் ஏதாவது செய்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி தான் பிரின்ஸிபால் சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் தர்ற மாதிரி ஒன்றும் அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அதுக்கு பிறகு நான் போன தடவை உடன்படிக்கை எடுத்து சாட்சியெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது எப்போவுமே காசு ரூபம் கையில் பிடிச்சிருப்பேன், உப்பு கொண்டு போவேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து தான் ஃபோன் பண்ணி கூட கேட்பேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, சர்டிஃபிகேட் தாரீங்களான்னு கேட்கும்போது பிறகு ஒரு நாள் சொன்னாங்க, நீ இந்த மாதம் லாஸ்ட்டில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ. அப்போ அந்த சர்டிஃபிகேட் எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது, எனக்கு கூட ஒரு 6 பேர் உண்டு, அவங்களுக்கும் கிடைக்கணும். அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணேன். அப்போ மாதா அந்த காரியத்தை எங்களுக்கு முன்னின்று நடத்தி தந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டும் தந்தாங்க. அது என்னுடைய 2வது சாட்சியம். போன தடவை இங்கே சாட்சி சொல்லிவிட்டு இந்த உடன்படிக்கை காரியங்களெல்லாம் வச்சுட்டு போகும்போது மகன் சொன்னான், அம்மா நீங்கள் நமக்கு கார் வாங்குறதை பற்றி ஒன்றுமே எழுதலையே அப்படின்னு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அம்பாசிடர் கார் இருக்குது, ஆனால் ரொம்ப பழைய கார். அப்போ அதை ரொம்ப நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துல எல்லாம் கொண்டு போனோன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதெல்லாம் நினச்சிட்டு ரேராக தான் அந்த காரை யூஸ் பண்ணுவோம் நாங்கள். சரின்னு இந்த கார் எப்படி நமக்கு ஒன்று தேவை தான் அப்படின்னு நினச்சிட்டு காரை தேடி எங்கேயும் போயிட்டு வருவோம். கிட்ட நெருங்கி வந்த மாதிரி தான் இருக்கும். மாதா அம்மா எல்லா வழியும் திறந்து தருவாங்க. ஆனாலும் நம்மளாட்டு பயந்த மாதிரியோ ஏதாவது ஒரு காரியமாட்டு அந்த கார் வாங்கவே நடக்காது. எல்லா காரியமும் நம்ம நினைக்க மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கும், ஒரு சில பாயிண்ட்டுக்குள்ள ஒத்து வராது. அப்போ நான் ரொம்ப சங்கடமாட்டு டெய்லி போய் கார் பார்க்க போகிறது சும்மா வரதுமா இருக்குது. அப்போ எனக்கு ஏதாவது இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அம்மான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்தப்போ கண்ணில் எனக்கு இந்த ட்ரீமில் 13ஆம் தேதின்னு ஒன்று காட்டினாங்க. ஒரு ரெட் கலரில் இருந்து 13, அடுத்த ஒரு நம்பர் 17ன்னு காட்டினாங்க. அப்போ இது எதுக்கு காட்டினாங்க, ஒருவேளை அப்போ கார் கிடைக்குமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது நாங்கள் நினைக்காத நேரத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு ரெட் கலர் கார் எங்களுக்கு அம்மா வாங்கி தந்தாங்க. நாங்கள் நினச்ச மாதிரியே எல்லாருக்கும் மனசுக்கு ஏற்றது மாதிரி ஒருமனப்பட்டு அதை வாங்கிறதுக்குள்ளே எல்லா காரியமும் நடத்தி தந்தாங்க. அப்படி ஏப்ரல் 13ஆம் தேதி 2025 எங்களுக்கு ஒரு கார்.
அம்மா வாங்கி தந்திருக்காங்க. அவங்களுக்கு கோடி கோடி நன்றி. இனி இங்கே எபிசென்டோஸ் வந்து எம்இ படிக்கிறான். செகண்ட் இயர் 3rd செமஸ்டர் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தான். எப்போவும் எக்ஸாம் எழுத போகும்போது அவன் படித்ததில் கொஞ்சம் குறவு தான். அப்போ உடன்படிக்கை எண்ணெய் எல்லாம் வரைச்சி உப்பெல்லாம் கொடுத்து இந்த காசு ரூபாயெல்லாம் கொடுத்து தான் விடுவோம். மக்கள் நீ எழுதலை, அம்மாயும் ஏசப்பாயும் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதனால் நீ பயப்படாண்டா, உனக்கு எப்படி அவங்க சொல்லி தராங்களோ அது மாதிரி நீ எழுதிட்டு வா, பாஸ் ஆயிரும், ஃபெயில் ஆக மாட்டா மக்கள்னு சொல்லிவிடுவேன். அப்போ அதே மாதிரி இந்த தடவை எக்ஸாம் எழுதிட்டு வந்தபோது ஒரு அரியர் பேப்பர் ரிசல்ட் வரும்போது ஒரு சப்ளி கிடச்சிட்டு. அப்போ நான் நினைக்கிறேன் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர், அதை அடுத்து திரும்ப சொல்லி கொடுத்து அவனை எழுத வைக்கணுங்கிறது முடியாது. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் தான் அதை படித்து நீங்கள் தான் அவனுக்கு எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் தான் பேப்பர் திருத்திருக்கீங்க, அப்போ இனி அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் நீங்கள் தான் அதை பாஸ் ஆக்கி தரணும், வேறு ஒரு வழியுமே எனக்கு தெரியல. அப்போ ரீவேல்யூஷன் நான் போடுறேன், நீங்கள் வந்து அவனுக்கு கொஞ்சம் கூடுதல் மார்க் கொடுத்து பாஸ் ஆக்கி தரணும்னு கேட்டிருந்தேன். அப்போ அதே மாதிரி அவன் ஃபெயிலான சப்ஜெக்டில் B+ கிரேட் போட்டு அவனுக்கு பாஸ் ஆகி வந்தது. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தா B தான் போட்டிருக்கணும், அதை விட 10 பாயிண்ட்ஸ் கூட போட்டு B+ல் அவனுக்கு பாஸ் ஆக்கி தந்தாங்க. அது கோடான கோடி நன்றி சொல்லிக்கிட்டேன். அடுத்தது இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 வீடு உண்டு, 2 வீட்டுக்கு 2 மீட்டர் கரண்ட்டு நம்ம கனெக்ஷன் எடுத்திருப்போம். டேக்ஸ் முனிசிபாலிட்டிஸ்க்கெலாம் அப்படி தான் நம்ம டேக்ஸ் அடைப்போம். ஆனால் அவங்க வந்து ஓனர் தான் பயன்படுத்துகிறாங்க, ரெண்டுக்கு விட்டுருக்க மாதிரி தெரியல, அந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா இந்த 2 மீட்டரையும் 1 மீட்டராட்டு கணக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது, 2 வீட்டுக்குமே தனித்தனி மீட்டர், தனித்தனி ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து இல்லை உங்களுக்கு மெர்ஜ் பண்ணியிருக்கோம், அப்படி மெர்ஜ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி தான் ஒரு மெயில் வந்தது. ஆனால் நாங்கள் போய் கேட்ட பிறகு இல்லை மெர்ஜ் எல்லாம் பண்ணியாச்சு, இது இனி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வேணும்னா ஹையர் அஃபிஷியலை போய் பாருங்கள், அப்படி வேறு ஒரு பிளேஸுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ அங்கே இந்த உடன்படி உப்பெல்லாம் கொண்டு போனேன், ஜெபம் பண்ணிட்டு போனேன். அப்போ எங்கே போனாலுமே அதுக்கு வந்து பாசிட்டிவாகிட்டு சரி இல்லை அப்படி இல்லை நாங்கள் செய்து தரோன்னு யாருமே சொல்லலை. எல்லா 2-3 ஆஃபீஸ்லேயும் அதெல்லாம் முடியாது, சரி நாங்கள் வந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க. நாங்கள் எப்போமாவது ஒருக்கா இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவோம், நீங்கள் அப்போ பார்ப்போம், எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு 4-5 தடவை இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாங்க. இப்போ கடவுள் சகாயிச்சு அப்படி ஒரு திட்டமே இனி இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அம்மா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது அம்மா தான் சாதித்து தந்தாங்க. கவர்மெண்ட்டில் நமக்கு யாருமே பேச முடியாது, அம்மாவாட்டு பேசி அந்த ப்ராப்ளத்தை எங்களுக்கு சால்வ் பண்ணி தந்திருக்காங்க. இனி அடுத்தது நீதிமான் பனையை போல் செழிப்பான் பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் நான் இருக்க இடத்துல என்ன ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. அப்போ இதனால் பொறாமப்படக்கூடிய மக்கள் வந்து பல விதமான உபத்திரவங்கள் தொல்லைகள் எல்லாம் தருவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கிட்டதில்லை, ஏன்னா கண்டுக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்ததில்லை. ஏசப்பா எல்லாமே தாங்கி நடத்திடுவாங்க. அடுத்தது இந்த போன வருஷம் நான் சாட்சி சொன்னது, எனக்கு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. அப்போ ஒரு வெளிப்பாடு போல் இது வந்து பிசாசுக்கு தந்திரம்தான் அந்த மாதிரி. ஆனால் அந்த நேரம் நான் வந்து ஜோசப் ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி காசு ரூபாயெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அடுத்த நாளே அவங்களுக்கு நலம் சுகம் ஆயிட்டு மண்டேலேருந்து வேலைக்கு போக தொடங்கினாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நான் போன தடவை உடன்படிக்கை வரும்போது நான் எழுதினேன், யாரெல்லாம் இது மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்களோ பக்கத்தில் தான் இருக்காங்க, இருந்தாலும் தேவ ஸ்நேகம் இல்லாமல் என்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தும் இது மாதிரி உபத்திரம் செய்கிறனால எனக்காக அம்மா நீங்கள் போராடணும், எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அது உங்களுக்கு எப்படி சொல்லி தெரிய வைக்கிறதுன்னு தெரியல. பலவிதமான ஆபத்து மோசங்கள், டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்போ சண்டையை கலப்புவாங்கன்னே தெரியாது. நம்ம சமாதானமாக ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கோ நம்ம காரியங்களை பார்க்க போவோம். ஆனால் அவங்க எப்போவுமே யுத்தத்துக்குன்னே ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த எல்லா யுத்தத்தையுமே நாம் ஒன்றுமே பேசாமையே எல்லாமே அம்மாவே செய்து எல்லா காரியமும் நடத்தி அவங்களுக்குள்ளாவே சரி நம்ம செய்கிறது தேவ ஸ்நேகம் வரணும், தப்பு தாங்கிற மாதிரியும் அந்த கோபம் இருந்தாலும் எங்களையும் அவங்கக்கிட்டேருந்து பாதுகாத்து இவ்வளவு நாளும் ஜீவனோடு நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இனி இங்கேருந்து கிடைக்கக்கூடிய உடன்படிக்கை பத்திரத்தை வந்து எனக்கு
தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கு மாதா கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. அடுத்தது ஜெபம் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி முடியலைன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். வேணுங்கிற பண உதவிகள் செய்வேன். சர்ச்சிலேருந்து செய்கிற உதவிகளையும் சேர்ந்து செய்வேன். அன்பியத்திலேருந்து சேர்ந்து செய்யக்கூடியதுலேயும் உதவிகளை நான் சேர்ந்து செய்வேன். இனி அது போக யாராவது நம்மளை நம்பி வந்து ஏதாவது கேட்குறாங்கனாலும் அவங்களுக்குள்ள உதவியும் செய்யறதுக்கு கடவுள் கிருபை தந்திருக்காங்க. அதுக்கு அவர் கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். இனி இந்த உடன்படி வஸ்துக்கள் யூஸ் பண்ணி நிறைய அற்புதம் நடந்திருக்குது, சொல்லலைன்னு மட்டும்தான். இனி இந்த ப்ரேயர் டைம் வந்து நைட்டு டெய்லி ப்ரேயர் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் காலையில் உள்ள ப்ரேயர் கொஞ்சம் இடையிலலாம் தேஞ்சு தான் போய் இல்லாமல் தான் இருந்தது. உடன்படிக்கை எடுத்த பிறகு இப்போ காலையில் உள்ள ப்ரேயரும் ஃபேமிலியாட்டு சேர்ந்து செய்கிறதுக்கு கிருபை செய்திருக்காங்க. கிருபாசன அம்மைக்கும் ஏசப்பாய்க்கும் கோடி கோடி நன்றி செலுத்துக்கிறேன். മത്തായിയുടെ സുവിശേഷം 11-ാം അധ്യായം 28-29 തിരുവചനങ്ങൾ. അധ്വാനിക്കുന്നവരും ഭാരം വഹിക്കുന്നവരുമായ നിങ്ങളെല്ലാവരും എൻ്റെ അടുക്കൽ വരുവിൻ, ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കാം. ഞാൻ ശാന്തശീലനും വിനീത ഹൃദയനുമാകയാൽ എൻ്റെ നുകം വഹിക്കുകയും എന്നിൽ നിന്ന് പഠിക്കുകയും ചെയ്യുവിൻ, അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ആശ്വാസം ലഭിക്കും. ലാലി എന്ന ഈ സഹോദരിയും കുടുംബവും കൃപാസന മാതാവിലൂടെ ഉടമ്പടി ജീവിതത്തിൽ ലഭിച്ച വലിയ അനുഗ്രഹങ്ങളെ നന്ദിപൂർവ്വം അമ്മയുടെ തിരുനടയിൽ സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നു. സഹോദരി ആദ്യം പങ്കുവച്ചത് 25 വർഷമായുള്ള അലർജിയുടെ അസുഖം. അമ്മ മാതാവിൻ്റെ ഉടമ്പടി എടുത്ത് ഉടമ്പടി നേർച്ച വസ്തു ഉടമ്പടി തൈലം ഉപയോഗിച്ച് തൈലം പൂശി കുരിശടയാളം വരച്ച് പ്രാർത്ഥിക്കുകയും ഉടമ്പടി ഉപ്പ് ചെറു ചുടുവെള്ളത്തിൽ സേവിക്കുകയും ചെയ്തതിലൂടെ പൂർണ്ണമായി സൗഖ്യപ്പെട്ടു എന്നതിനെക്കുറിച്ചാണ്. രണ്ടാമത്തത് കോളേജിൽ നിന്നും സഹോദരിയുടെ PGയുടെയും BEdൻ്റെയും സർട്ടിഫിക്കറ്റുകൾ തിരികെ ലഭിക്കാത്ത ഒരു പ്രതിസന്ധി ഉണ്ടായി. അതേറെ മകളെ മറ്റ് ജോലിക്കൊന്നും പോകുവാനാവാത്ത വിധം ക്ലേശിപ്പിച്ച നാളുകളിൽ അമ്മയുടെ തിരുനടയിൽ നിയോഗം വെച്ച് പ്രാർത്ഥിച്ചതിലൂടെ അത്ഭുതകരമായിട്ട് സഹോദരിക്കും മറ്റാറ് പേർക്കും ആ സർട്ടിഫിക്കറ്റുകൾ തിരികെ ലഭിക്കുവാനുള്ള വഴികൾ തുറക്കുകയും അത് അമ്മ മാതാവ് അനുവദിച്ച് ലഭിക്കുകയും കോളേജിൽ നിന്ന് റിലീസ് ചെയ്യുകയും ചെയ്തതിനെയാണ് നന്ദിപൂർവ്വം അമ്മയുടെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുന്നത്. ഉടമ്പടി ഉപ്പ് ആ കോളേജിൽ വിതറി പ്രാർത്ഥിക്കുകയും തടസ്സങ്ങളേറെ അവർ പറഞ്ഞപ്പോഴും അമ്മ മാതാവിൻ്റെ സംരക്ഷണയാൽ ഈശോയുടെ ശക്തിയാൽ അത് യാതൊരു തടസ്സവുമില്ലാതെ കരങ്ങളിലെത്തുമെന്ന പൂർണ്ണമായ വിശ്വാസവും ബോധ്യവും ആ മക്കൾക്കത് അനുഗ്രഹത്തിന് കാരണമായെന്ന് സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നു. മറ്റൊന്ന്, കാർ വാങ്ങുവാൻ വലിയ നിവൃത്തിയൊന്നും ഇല്ലാതിരുന്ന സാഹചര്യമായിരുന്നിട്ട് കൂടിയും ഒരു കാറിനെക്കുറിച്ച് കുടുംബം ആഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഒരു വാഹനം അത് സഹോദരി പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ 13, 17 2 തീയതികൾ ഇങ്ങനെ ആവർത്തിച്ച് വരുന്നുണ്ട്. മകൾ ആ തീയതികൾ വെച്ച് തന്നെ അമ്മ മാതാവിൻ്റെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. ഉടമ്പടി അത് സമയമാതാവിൻ്റെ പ്രാർത്ഥനയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ സമയത്തിൻ്റെ മേൽ അധികാരമുള്ള അമ്മ ചിലപ്പോൾ അക്കങ്ങളും അക്ഷരങ്ങളുമൊക്കെ നമുക്ക് വെളിപ്പെടുത്തി തരും. അതിൽ വിശ്വസിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നത് അനുഗ്രഹമാകുമെന്ന് ഈ അൾത്താരയിൽ നിരന്തരം സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നുണ്ട്. മകൾ പറയുന്നുണ്ട്, 13, 17 2 അക്കങ്ങൾ ഞാൻ കാണുന്നുണ്ട്. ഞാനത് അമ്മയുടെ കരങ്ങളിൽ കൊടുത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഏപ്രിൽ 13 ഒരു കാറ് സ്വന്തമായി വാങ്ങുന്നതിനുള്ള സാഹചര്യം അമ്മ മാതാവ് ഒരുക്കി തന്നു. അതിൻ്റെ നന്ദിയാണ് പ്രത്യേകമായിട്ട് സാക്ഷ്യപ്പെടുത്തിയത്. മകൻ്റെ 4th സെമസ്റ്റർ എക്സാമിനേഷൻ അതിൻ്റെ പരീക്ഷ കഴിയുമ്പോൾ ഒരു വിഷയത്തിന് സപ്ലിമെൻ്ററി വരുന്നു, ഒരു വിഷയം പരാജയപ്പെടുന്നു. അത് ഇയർ ബാക്ക് വരും, ഒരു വർഷം നഷ്ടപ്പെടുവാൻ സാധ്യതയുണ്ട്. ഏറെ ക്ലേശത്തോടു കൂടിയാണ് ആ നാളുകളിൽ മുന്നോട്ട് പോകുന്നത്. അപ്പോൾ അമ്മ മകനോട് പറയുന്നുണ്ട്, നമ്മൾ കൃപാസനത്തിൽ ഉടമ്പടിയെടുത്ത ഉടമ്പടി വിശ്വസ്തയോടെ ജീവിക്കുന്നവരാണ്. അതുകൊണ്ട് നീ ധൈര്യമായിട്ട് റീവാലുവേഷന് കൊടുക്കുക. പരീക്ഷ എഴുതുക എന്നല്ല, നീ റീവാലുവേഷന് കൊടുക്കുക. അമ്മ മാതാവ് ഇടപെടും, നിനക്ക് നല്ല വിജയമുണ്ടാകും. അങ്ങനെ മകനത് റീവാലുവേഷന് കൊടുക്കുന്നു. പരാജയപ്പെട്ട വിഷയത്തിന് B+ഓടുകൂടി മകന് മികച്ച വിജയം നൽകി അമ്മ മാതാവ് അനുഗ്രഹിച്ചു, സഹായിച്ചു എന്നതിനെയാണ് സഹോദരി പിന്നീട് സാക്ഷ്യപ്പെടുത്തിയത്. ഇലക്ട്രിസിറ്റി ഡിപ്പാർട്ട്മെൻറ്റുമായി ഉണ്ടായിരുന്ന ഒരു തർക്കം അതിനെയാണ് പിന്നീട് സഹോദരി സൂചിപ്പിച്ചത്. 2 കെട്ടിടങ്ങൾക്കിടയിൽ 2 മീറ്റർ വീതിയിൽ ഉണ്ടെങ്കിലാണ് അതിനുള്ള ഇളവുകൾ, വൈദ്യുതി ചാർജുകൾക്കുള്ള ഇളവുകൾ ലഭിക്കുക. അതുമായി ബന്ധപ്പെട്ട് നിരന്തരം പ്രയാസങ്ങൾ അനുഭവിച്ചിരുന്ന കുടുംബം അമ്മ മാതാവിൻ്റെ തിരുനടയിൽ ആ നിയോഗം സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിച്ചതിലൂടെ അന്ന് വരെ പറഞ്ഞിരുന്ന പ്രശ്നങ്ങളൊക്കെ മാറിപ്പോവുകയും വളരെ സുന്ദരമായിട്ട് ആ പ്രശ്നം പരിഹരിച്ച് കുടുംബത്തിന് മാതാവിൻ്റെ സംരക്ഷണം ലഭിച്ചതിനെയാണ് സന്തോഷത്തോടു കൂടി സാക്ഷ്യപ്പെടുത്തുക.
മറ്റൊന്ന് തിന്മകളിൽ നിന്നുള്ള സംരക്ഷണം. ഉടമ്പടി നമുക്ക് നൽകുന്ന ഒരു ഉറപ്പാണ്. ഉടമ്പടിയിൽ നിങ്ങൾ വിശ്വസ്തരാണോ? ഏതൊക്കെ തിന്മയുടെ സ്വാധീന ശക്തികൾ നിങ്ങൾക്കെതിരെ പ്രബലപ്പെട്ടാലും അതിനെ തകർക്കുന്ന, സർപ്പത്തിനെ തലതകർക്കുന്ന അമ്മയുടെ ഉടമ്പടിയിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ഒരു തിന്മയുടെ സ്വാധീനവും കുടുംബത്തെയോ കുടുംബത്തിൻ്റെ ജീവിത രീതികളിലോ ബലപ്പെടുവാൻ അമ്മ മാതാവ് അനുവദിക്കില്ല. മകൾ പറയുന്നുണ്ട്, പലതരത്തിലുള്ള തിന്മയുടെ സ്വാധീന ശക്തികളിലൂടെ കുടുംബം കടന്നു പോകുമെന്ന് കരുതിയ നാളുകളിലും അമ്മ മാതാവ് കൂടെ നിന്ന് തിന്മയുടെ സ്വാധീന ശക്തികളെ പരാജയപ്പെടുത്തി കുടുംബത്തിന് സവിശേഷമാവിധം സംരക്ഷണം ഒരുക്കിയതിനെക്കുറിച്ച്, അതോടൊപ്പം തന്നെ ജീവിത പങ്കാളിക്ക് ലഭിച്ച ജോലിയിലൂടെ വീണ്ടും കൂടുതൽ അമ്മ മാതാവിൽ ശരണപ്പെട്ട് ജീവിക്കുവാനുള്ള കൃപകളും ഈ കുടുംബത്തിന് ലഭിച്ചതിനെയും സാക്ഷ്യപ്പെടുത്തുകയാണ്. പ്രിയമുള്ളവരെ, ഇങ്ങനെ ഒന്നിനു പുറകെ ഒന്നായി 8ഓളം സാക്ഷ്യങ്ങൾ ഈ കുടുംബം ഈ അൾത്താരയിൽ പങ്കുവയ്ക്കുമ്പോൾ അമ്മ മാതാവിലുള്ള പൂർണ്ണമായ വിശ്വാസം, അമ്മയെ വിളിച്ചു പ്രാർത്ഥിച്ചാൽ ഉടമ്പടി മാതാവ് ഉടനടി പരിഹാരമായി ജീവിതത്തിൽ വരുമെന്ന്, എത്ര പരാജയത്തിൻ്റെയും തകർച്ചയുടെയും വക്കിൽ നിന്ന് സുരക്ഷിതമായൊരു നല്ല വഴി, ജീവിതത്തിന് അനുഗ്രഹമുള്ള വഴി അമ്മ മാതാവ് കാട്ടിത്തരുമെന്ന് ഈ മക്കളിവിടെ അടയാളപ്പെടുത്തുന്നു, സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നു. അമ്മയിൽ നിന്ന് ഒരു സന്ദേശം ലഭിച്ചാൽ ആ സന്ദേശം സത്യമായിരിക്കുമെന്നും അത് ഫലവത്താകുമെന്നും കാറിന് വേണ്ടി 13 എന്നൊരക്കം മക്കൾക്ക് ലഭിക്കുമ്പോൾ ഏപ്രിൽ 13 കുടുംബത്തിനത് വാഹനമായി തീരുന്നതിൻ്റെ അനുഗ്രഹത്തെ സാക്ഷ്യപ്പെടുത്തിക്കൊണ്ട് കുടുംബം പറയുന്നുണ്ട്. നമ്മുടെ ജീവിതങ്ങളെ, അതിൻ്റെ സാഹചര്യങ്ങളെ, കടന്നു പോകുന്ന പ്രതിസന്ധികളെ അമ്മയുടെ കരങ്ങളിലേക്ക് കൊടുത്തുകൊണ്ട് ഭാരങ്ങൾ ലഘൂകരിച്ചു തരുവാൻ, പ്രാർത്ഥനകൾ അനുഗ്രഹിച്ചു തരുവാൻ, നാം വയ്ക്കുന്ന നിയോഗങ്ങൾക്ക് അമ്മ മാതാവ് തെളിവ് നൽകി, അതിൻ്റെ തെളിമ നൽകി, നമുക്ക് വേണ്ട നിർദ്ദേശങ്ങളും സന്ദേശങ്ങളും നൽകി അത് അനുഗ്രഹത്തിലേക്ക് എത്തിക്കുവാൻ നമ്മളെ സഹായിക്കണമേ എന്ന് മാതാവിനോട് പ്രാർത്ഥിക്കാം. എല്ലാ നന്മകളെ പ്രതിയും ഈ കുടുംബത്തെ നാളിത്രയും പരിപാലിച്ച് വഴി നടത്തുന്നതിന് പ്രതിയും അമ്മ മാതാവിനും തിരുക്കുമാരനും നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് കരങ്ങളടിച്ച് ഈ സാക്ഷ്യം സമർപ്പിക്കാം. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.